சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 டைட்டில் வினரா அபிஷேகா வந்ததை பற்றியும் மற்ற போட்டியாளர்களில் யாருக்கு டைட்டில் கிடைச்சதா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்கக்கூடிய சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு சீசன்லையும் சரிகமபா அந்த போட்டியாளர்களால் மட்டும் ஃபேமஸ் ஆகலை. இந்த ஷோவை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு பில்லராக இருக்கக்கூடிய அர்ச்சனா அவங்களாலையும் அதே மாதிரி ஒரு வாரமும் கொஞ்சம் கூட சிரமம் பார்க்காம ஒரு பாட்டையும் உட்காந்து கேட்டு அவங்களுக்கு ஸ்கோர் கொடுக்கக்கூடிய ஜட்ஜஸாக இருக்கட்டும், இவங்க தான் இந்த ஷோவோட மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான நடுகள் இருந்திருந்தாலும் சரிகமபா ஷோ ஃபேன்ஸோட ஒரு ஃபேவரட் ஜட்ஜ் யாருன்னு கேட்டிங்கன்னா சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான். அவர் எடுக்கக்கூடிய முடிவு, அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பு, இது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஜென்டிலாகவும் கண்டஸ்டன்ஸை காயப்படுத்தாத கோவப்படுத்த அளவுக்கு இருக்கும். அந்த வகையில் ஒரு சீசன்லையும் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. ஆனால் இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல் இவங்க தான் சிங்கர் ஸ்ரீனிவாஸுக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. காரணம், எல்லா போட்டியாளர்கிட்டையுமே அவர் ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப க்ளோஸாகவும் தான் பேசினார். அதில் அபிஷேகா கிட்ட கொஞ்சம் அதிகமாக கேர் எடுக்கிறது. நல்லா பாடுற அபிஷேகா, நீ ஒரு காட் கிஃப்டட் சைல்டு, நீ எல்லா ஜானர்லையும் ஆல்ரவுண்டரில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, குத்து சாங், ஃபோக் சாங், மெலடி சாங் எல்லா ரவுண்டுலையும் ஒரு கலக்கிறன்னு பல வாரங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இப்போ லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான இந்த கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வருது. அதாவது அபிஷேகாவுக்கு பதிலாக தன்விக்கோ, வர்ஜாவுக்கோ, இல்லை சுமன் ராஜுக்கோ, அக்ஷித்துக்கோ நீங்கள் டைட்டில் கொடுத்துருக்கலாம். இந்த டைட்டிலுக்கு அபிஷேகா அந்த அளவுக்கு டிசர்விங் இல்லை அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு ரியாலிட்டி ஷோ பப்ளிக்கில் நடக்குது அப்படின்னா அதை பற்றி விமர்சனங்கள் வர்றது சாதாரண ஒன்று தான். இதுக்கு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, மக்களோட தீர்ப்பை கண்டிப்பாக நம்ம மதிக்கணும். சொல்லப்போனால் ஜட்ஜஸாக இருக்கக்கூடிய நாங்கள் ஸ்டேஜில் அபிஷேகா தான் வின்னர் அப்படின்னு அறிவித்தது ஜட்ஜஸ் நாங்கள் 4-5 பேர் எடுத்த முடிவு கிடையாது. ஒரு கண்டஸ்டண்ட்டும் ஃபினாலில் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் ஃபோட்டோ போட்டு பக்கத்தில் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அப்படி தான் மக்கள் அவங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டுக்கு ஓட்டு போட்டாங்க. அதுலேயும் ஃபினாலே அப்போ அபிஷேகா ஸ்டேஜில் பாடக்கூடிய அந்த விஷயம், அந்த கருப்பு பாட்டு ரொம்ப எனர்ஜியாக இருந்துச்சு. அதனால கூட கடைசி நேரத்தில் ஒட்டுமொத்த ரிசல்ட்டும் மாறி இருக்கலாம். உண்மையை சொல்ல போனால் டிக்கெட்டு ஃபினாலே வாரங்களில் அபிஷேகா 4வது வாரம் வரைக்கும் டிக்கெட்டு ஃபினாலே வாங்கலை. அப்போ வரைக்கும் நாங்கள் அபிஷேகா ஃபினாலே போக மாட்டா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அபிஷேகா ஃபினாலே வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஜட்ஜஸ் எடுத்த முடிவு கிடையாது, மக்கள் எடுத்த முடிவு தான். மக்களோட முடிவை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக மற்றவங்க டிசர்விங் இல்லை, அபிஷேகா தான் அதுக்கு டிசர்விங் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் தன்விக்கு, வர்ஜாவுக்கு, சுமன்ராஜெலாம் கொடுத்துருக்கணும், அபிஷேகா அதுக்கு டிசர்விங் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. கடைசி நேரத்தில் அந்த ஒரு நாளில் என்ன வேணால் மாறலாம் அப்படிங்கிறத தான் அபிஷேகா நிரூபிச்சிருக்காங்க. கண்டிப்பாக மக்களோட தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைனலிஸ்டாக கலந்துக்கிட்ட 6 நபர்களுமே வெற்றியாளர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காரு. ரிசல்ட் அன்ஃபேர் அப்படின்னு விஷயத்துக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.